ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ஜிபி. நான் இன்று உங்களுக்கு செய்து காட்டப் போவது சிக்கன் ரோல்ஸ். முதலில் ஒரு பாத்திரத்தில் சிக்கனை போட்டு அதற்குள் உப்பு, மிளகுத்தூள், முழு மிளகு, ஏலம், கருவாக்கராம்பு போட்டு அவித்து கொள்ள வேண்டும் தண்ணி விட்டு. பின்பு அதை ஃபோக்கால் உதிர்த்தி கொள்ள வேண்டும். பின்பு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதுக்கு எண்ணெய் விட்டு, சிறிது எண்ணெய் விட்டு, கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, உள்ளி என்பன போட்டு வதக்க வேண்டும். பின்பு வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். மீடியம் ஃப்ளேமில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுப்பை. வெங்காயம் வதக்கும் போது சிறிது உப்பு சேர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். வெங்காயம் வதங்கியது பின்பு லீட்ஸை சேர்த்து கொள்ள வேண்டும். அவித்த உருளைக்கிழங்கு சிறு துண்டுகளாக வெட்டி அதையும் சேர்த்து கரண்டியால் மசித்து விட வேண்டும். அது நன்றாக கலக்க வேண்டும். அவித்து உதிர்த்திய இறைச்சியையும் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். பின்பு கறி பவுடர், மஞ்சள், உப்பு என்பன சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். நன்றாக கலந்து கறி பவுடரின் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நன்றாக வதக்க வேண்டும். மஞ்சளும் சேர்த்து கொள்ள வேண்டும். பின்பு தேசி புளி சிறிது விட்டு வாசனை தூள், இறைச்சிக்கு போடும் வாசனை தூளும் சேர்த்து நன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் பேன் கேக்குக்கு தேவையான முட்டை ஒன்றை அடித்து அதற்குள் கோதுமை மாவு சேர்த்து உப்பு, தண்ணி என்பவையும் சேர்த்து நன்றாக கரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்டிகள் இல்லாது கரைக்க வேண்டும். பிளெண்டரில் போட்டும் அடித்து கொள்ளலாம். நீங்கள் முட்டை, தண்ணி, கோதுமை, உப்பு எல்லாம் சேர்த்து பிளெண்டரில் போட்டு அடித்தும் ஒரு பேட்டராக தோசை செய்வது போன்ற பதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்.
பின்பு ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் இதை வார்த்து பேன் கேக்குகள் போன்று செய்து எடுக்க வேண்டும். பேன் கேக் போல் செய்து எடுத்து அதுக்குள் கறி வைத்து ரோல்ஸாக உருட்டி எடுத்து கொள்ள வேண்டும். உருட்டி எடுத்து அதுக்குள் முட்டை பூசி ஒட்டி கொள்ள வேண்டும். அப்போதான் அது துறப்படாமல் இருக்கும். பொரிக்க இதுக்குள்ள நன்றாக இறுக்கி சுற்றி வைக்க வேண்டும். பின்பு முட்டையில் பிரட்டி ரஸ்தூள் போட்டு பொரிக்க வேண்டும். பொரிக்கும் போது ஹை ஃப்ளேமில் வைத்து எண்ணெய் நன்றாக கொதித்தது ரோல்ஸை பொரித்தெடுக்க வேண்டும். ரோல்ஸ் எல்லாம் மூழ்கும் அளவு எண்ணெய் விட்டு பொரிக்க வேண்டும். நன்றி. எனது வீடியோவை பார்த்ததுக்கு. நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.